சார் இப்போ இருக்கக்கூடிய மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் எப்படி ஹை கிளாஸாக மாறுறது? பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அந்த பணத்தை நம்ம கடனுக்கே போகக்கூடாது. நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சே நோ டு இஎம்ஐ. ஸோ நம்ம பணத்தை வந்து இப்போ எதெல்லாம் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 50,000 இருக்குன்னா எப்போ உங்களுடைய அந்த மணி தேவைப்படும் உங்களுக்கு? ஒரு 3 இயர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் 3 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு வேண்டாம், 3 இயர்ஸ் அதோடைய தேவை இல்லை அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அதே 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 7% வட்டி கிடைக்கும். புரியுதுங்களா? ஆனால் இன்ஃப்ளேஷன் பண வீக்கமே 8%க்கு மேலே இருக்குது இன் ரியாலிட்டி. அப்போ அதில் போடுறது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. தங்கம் வாங்கலாம். தங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவரேஜாக லாஸ்ட் 10, 15, 20 இயர்ஸ் அதில் வந்து பார்த்தா ஆவரேஜாக ஒரு 9லேருந்து 10% தான் கிடைக்குது. அப்போ அந்த இன்ஃப்ளேஷனை ஜஸ்ட்டு மீட் அவுட் பண்ணும். அதுதான் வந்து தங்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா 50,000 ரூபாய்க்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் எதுவும் வாங்க முடியாது. 50,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கண்காணாத இடத்துல ஏதோ ஒரு இடம் வாங்கினீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது குரோத்தே இருக்காது, வேல்யூ இருக்காது. உங்களுக்கு இப்போ 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படும் போது அதை விற்க முடியாது. ஓகே, தென் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி விஷயம் தெரிஞ்சிருந்துன்னா கூட சம்பாதிக்கலாம். அது தெரியலைன்னா நீங்கள் அதை விட கம்மியாக அந்த மணியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 3 வருஷம் தான் டியூரேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து ஈக்விட்டின்னு சொல்லுவோம், பங்கு சார்ந்த முதலீடு, அதுக்கப்புறமா ஒரு கடன் சார்ந்த பத்திரம் டெட் ஃபண்ட்ஸும்பாங்க. இது ரெண்டும் காம்பினேஷன். இது வந்து ஹைப்ரிட் ஃபண்டும்பாங்க. அதுக்கப்புறம் மல்டி அசெட் ஃபண்டு. இந்த ரெண்டோட அதோட கோல்டு, சில்வர், இந்த மாதிரி அதர் அசெட் கிளாஸும் ஆட் பண்ணோன்னா அது மல்டி அசெட் ஃபண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு 10லேருந்து 12% ஈஸியாக ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ 3 வருஷம்தான் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இந்த ஹைப்ரிட்டோ இதுவோ வரலாம். இல்லை சார் எனக்கு 5 வருஷம் வேணும் அப்படின்னதுன்னா இதுலேயே ஸ்மால் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு 15% வரையும் நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கலாம். சார் இப்போ வந்து லோன் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ளாட் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை வந்து வீடு கட்டுறது பெஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எது சார் பெஸ்ட்டு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னதுன்னா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து தட்ஸ் அதர்வைஸ் கால்டு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிம்பாங்க. அதில் வந்து ஒரு 10-20 அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வீடும் இருக்குது, 100, 200, 1000 வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸையும் அங்கே இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து கம்மியாக காசு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100, 200 வீடு இருக்குன்னா அங்கே வந்து ஒரு இது இருக்கும், ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் போய் ஜாயின் பண்ண வேண்டாம், இதுக்குன்னு கிளம்பி போக வேண்டாம், உங்கள் இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் போயிட்டு அந்த ஃபிட்னஸ் சென்டரில் இது பண்ணலாம். அங்கே மோஸ்ட்லி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். உங்களுக்கு ஸ்விம்மிங் இன்ட்ரெஸ்ட்னா அங்கே கற்றுக்கலாம். ஷட்டில் காக்கோ இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ட் இருக்கும், அது நீங்கள் வந்து விளையாடலாம். அப்புறம் நல்ல வாக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும், அங்கே வந்து இது பண்ணிக்கலாம். நல்ல காற்று வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான அண்டு செக்யூரிட்டியை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு வந்து ஒரு லைட் எரியல, ஒரு பைப் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி எனி ஒர்க் வந்து பார்த்தோன்னா அந்த கம்யூனிட்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இம்மீடியட்டாக உடனே வந்து ஆளுங்க வந்து கொடுத்துருவாங்க. நமக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. இப்போ நீங்கள் தனி வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்னதுன்னா ஓகே இது என்னுடைய வீடு, மேலேயும் கீழே எல்லா சைடுமே நான் தான். அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து இன்னொரு ஃப்ளோரோ இன்னும் கொஞ்சம் பெருசோ அங்கே பண்ணிக்க முடியும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அது பண்ணிக்க முடியாது. கரெக்டுங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்கன்னு தெரியாது. இங்கே அப்பார்ட்மெண்ட்டுங்கும் போது ஓரளவுக்கு அந்த கம்யூனிட்டி வந்து ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹவுஸுங்கும்போது அங்கே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்ச். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் தனியாக ஒரு வாட்ச்மேன்லாம் வைக்கணும்னா அந்த ஒரு வாட்ச்மேனுக்கே நீங்கள் 20,000 ரூபா கொடுக்கணும். காலையிலையும் சாயங்காலம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு இது ஒர்க் ஆகலை அப்படின்னதுன்னா நீங்கள் திருப்பி போய் இந்த இதெல்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஒரு ஜிம்முக்குன்னா ஒரு இடத்துக்கு போகணும், ஸ்விம்மிங்னா ஒரு இடத்துக்கு போகணும், அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டுக்குன்னா அந்த மாதிரியான இடத்துக்கு போகும்.
ஸோ இதில் வந்து ரெண்டு தரப்பட்ட பீப்புளும் இருக்காங்க. ஒருத்தங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த கல்ச்சர் பிடிக்கும். அதனால இது ரைட்டா அது ரைட்டாங்கிறத விட நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு வந்து எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அல்லது உங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறது நல்லது. சார் இப்போ இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் வந்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் ஃபஸ்ட்டு? காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் நம்ம படிச்சிருப்போம் கூட்டு வட்டி, அதாவது வட்டிக்கு வட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1,00,000 போட்டிருக்கீங்க, 10% இன்ட்ரெஸ்ட்னா 1 இயர் கழிச்சு என்ன ஆகும்? 1,00,000க்கு 10%னா 1,10,000. நெக்ஸ்ட் இயர் அந்த 1,10,000 இருக்கு இல்லையா, அதுக்கு 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 10 கிடைச்சது, நெக்ஸ்ட் இயர் வந்து 11,000 கிடைக்கும். அப்போ 1 10 + 11 121. அந்த 121க்கு 10%. ஸோ இது மாதிரி வட்டிக்கு வட்டி தான் வந்து கூட்டு வட்டி அப்படின்னு சொல்றது. அது வந்து ஷார்ட்டர் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக தெரியும், லாங்கர் பீரியட்ல வந்து ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒருத்தர் இதை பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா வெறும் 1000 ரூபா 35 வருஷம் அவங்க பணத்தை போடணும். ஓகேங்களா, 1000 ரூபா போடுறீங்கன்னா 35 வருஷங்கிறது எவ்வளவுன்னா 420 மாதம். 420 × 1000 எவ்வளவுன்னா 4,20,000 ரூபா. 35 வருஷத்துக்கு நீங்கள் போட்ட தொகை எவ்வளவு? 4,20,000. அது 1 கோடி ரூபா வந்துடும். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஒன்று ரிட்டர்ன் வந்திருக்கு, அதை பேஸாக வச்சுட்டு அடுத்தது, அதுக்கப்புறம் அதை பேஸாக வச்சுட்டு அடுத்தது. இப்போ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணணும் அப்படின்னா கவுன் பனேகா குரோர்பதின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரியல் பார்த்துருக்கீங்க இல்லையா, அமிதாப் பச்சன்லாம் வந்தது. இங்கே கூட வந்து பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் நடத்துனாங்க நம்ம இதில் தமிழில் கூட. அதாவது அங்கே வந்து பார்த்தோன்னா நீங்களும் எல்லாம் வெல்லலாம் 1 கோடி அப்படின்வாங்களே, அதுதான். அதில் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தடவை கொஸ்டின் கேட்கும்போது 1000 ரூபாய், அடுத்த தடவை 2, அடுத்து 4, அடுத்து 8, 16, 32, 64. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வந்து 1 கோடி ரூபாய். அது வந்து ஒரு 15வது கொஸ்டின் போது அந்த மாதிரியானது வந்துடும். ஸோ காம்பவுண்டிங் வந்து நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா லாங்கர் பீரியடில் தான் ஃபீல் பண்ண முடியும். ஷார்ட்டர் பீரியடில் காம்பவுண்டிங் வந்து வரவே வராது. ஏன்னா காம்பவுண்டிங்கு டைம் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் வந்து எந்த வயசுக்கு வேலைக்கு போகிறோம்? ஒரு 21. ஓகே, 21க்கு வேலைக்கு போகணுன்னா நம்ம வந்து ஒரு 4 அல்லது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்கேஜி வந்து ஒரு 3வது வயசு, 3 முடிஞ்சதுக்கப்புறம் எல்கேஜி சேர்க்குறாங்க. எல்கேஜி யூகேஜி 1வது வந்து ஒரு 5 வயசில் 6 வயசில் ஃபஸ்ட்டு படிக்கிறோம். அதுக்கப்புறமா 12 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறமா 3 வருஷம் கிராஜுவேஷன் அல்லது 4 வருஷம் கிராஜுவேஷன் அல்லது டாக்டர் மாதிரி 5 வருஷம் கிராஜுவேஷன். இவ்வளவு படித்தா மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். நீங்கள் போயிட்டு என்னால் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது, நான் 10 வயசில் நான் 10th படிக்கும் போதே நான் வந்து பணக்காரன் ஆகணும்னா என்ன ஆக முடியுமா? ஆக முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்கணும். ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு சினிமா ஆக்டராக இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேலண்ட் வந்து அந்த டேலண்ட்டுக்கு வந்து ஏஜ் வந்து கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து ஆகலாம். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப 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 வெரி ஃபியூ பீப்புள். அது வந்து எக்ஸப்ஷன். அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம என்னென்னா எப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இவ்வளோ டைம் ஆகுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் பணம் பண்ண முடியாது.